ஹரே கிருஷ்ணா. பகவான் இன்றைய தினம் நமக்கு அளித்து அருளக்கூடியது 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம், 71வது ஸ்லோகம். கீதையை கேட்பவர்கள் ஊக்கம் கொண்டு அவமதிக்காது இதை கேட்க செய்யும் மனிதனது விடுதலையுற்று நல்விளையாளர் எய்தும் நல் உலகங்களை அடைவான்றார் பகவான். உணவை அலட்சியப்படுத்துபவன் தனது உடல் வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறான். உணவுப் பொருளின் தத்துவத்தை அறிந்து ஒருவன் உணவு உண்கின்றான், மற்றொருவன் அதன் தத்துவம் தெரியாது விருப்பமுடன் அதை புசிக்கின்றான். இங்கே 2 வார்த்தைகள் பாருங்க, உண்கிறான், புசிக்கின்றான். அறிந்தவன் அறியாதவன் ஆகிய இருவரும் உணவினின்று பெறும் நன்மை ஒன்றுதான். அதே விதத்தில் கீதா சாஸ்திரத்தை சிரத்தையோடு கேட்டு தெரிந்து கொள்பவன் எல்லா நன்மைகளையும் அடைகிறான். பிறருக்கு எடுத்து புகட்டுவதால் அது ஒருவன் மனதில் நன்கு பதிகிறது. பக்தி விசுவாசத்துடன் கேட்பதால் இன்னொருவன் மனதிலும் அது பதிகிறது. இருவரும் கீதையின் தத்துவத்தை அறிந்து கொண்டவர் ஆகின்றனர். மனதுக்கு நன்மை ஊட்டும் நல் எண்ணங்களுக்கு சமஸ்காரங்கள் என்று பெயர். பகவத் விஷயங்களை கேட்பது சமஸ்காரங்களுள் சிறந்த சமஸ்காரமாகிறது. பக்தி சிரத்தையுடன் கேட்பவன் கீழ்மையினின்று விடுதலை அடைந்து முன்னேறுவது உறுதி. பகவத்கீதை பக்தர்களுக்கு மட்டுமே. ஆனால் சில சமயங்களில் பகவானின் பக்தன் பொதுமக்களிடம் இதை உபன்யாசம் வழங்கும் பொழுது அதனை கேட்பவர் அனைவரும் பக்தர்களாக இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இருக்க பக்தன் பொது சந்நியாசங்களை பொதுவான அனைவருக்கும் உபன்யாசத்தின் மூலம் பகவத்கீதையை வழங்குவது ஏன் என்றால், ஒவ்வொருவரும் பக்தர் அல்ல என்ற போதிலும் இறையின் மீது பொறாமை கொள்ளாத மனிதர் பலர் அங்கும் உள்ளனர். கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் என்னும் நம்பிக்கை அவர்களிடம் உள்ளது. அத்தகைய நபர்கள் கேட்டால் அதன் பலன் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் உடனடியாக விடுபட்டு புண்ணியமான நபர்கள் வசிக்கும் உலகங்களை சென்றடைவார்கள். தூய பக்தனாக ஆவதற்கு முயற்சி செய்யாதவன் கூட பகவத்கீதையை கேட்பதன் மூலமாக புண்ணிய செயல்களின் பலன்களை அடைகிறான். எல்லா பாவங்களிலுமிருந்து விடுபட்டு பகவானின் பக்தனாவதற்குரிய வாய்ப்பை தூய பக்தர்கள் எல்லோருக்கும் கொடுக்கின்றனர். பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டவர்களும் நல்லவர்களும் கிருஷ்ண உணர்வை வெகு எளிதாக மேற்கொள்கின்றனர். புண்ணிய கர்மானாம் என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள அஸ்வமேத யாகத்தை போன்று மாபெரும் யாகம் செய்வதை குறிக்கின்றது. தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவலோகத்தை சென்றடைய முடியும். பகவானின் பக்தர்களே துருவ நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய சிறப்பான லோகத்தில் வாழக்கூடிய பெரும் புண்ணியத்தை பெறுகிறார்கள். இன்றைய தினம் சகலமும் கைகூட இறையருள் உடனிருந்து வழிநடத்தட்டும். இனிமையும் அன்பும் உங்கள் சொல்லிலும் செயலிலும் கலந்திருக்கட்டும். வாழ்க வளமுடன்.